சரியான வெயில் அடிச்சுட்டு இருக்கு. சந்தோஷ் ப்ரோ இருக்காரு. நபி ப்ரோ தான் காணோம். ஏதோ வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டாம், கை ஏதோ இன்ஜுரி ஆகிட்டு இருக்கு. ஸோ அவர் வரல. ஸோ 5 ஓவர் தான் இந்த மேட்ச்சுக்கு. சரியான வெயில் அடிச்சிருக்கு. ஃபோன் வேறு எப்போ ஹீட் ஆகி நிற்கிதுன்னே தெரில. அதான் நீங்கள் அந்த அண்ணா 1 லட்ச ரூபா மேட்ச்சில் 2 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். ஒரு பால் மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு அவுட் ஆகிட்டாரு. ஒரு அண்ணா வந்து 6 அடிச்சிட்டாங்க. ட்ராச்சி மேட்ச்சு சூப்பர் ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ரொம்ப லாங்லேருந்து வராரு. சரியான பவுலிங்க, ஆனால் சரியான அடி. அங்கே நிஷாந்த் இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுங்க. இரண்டாவது பந்து வாங்கி லெக் சைடில் அடிச்சிருக்காருங்க. அதான் தாண்டி எங்கேயோ போட்டுருங்க. ஒரு 100 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான அடிங்க. ஸோ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ராஜு. சரியான பவுலிங்க, உள்ள குத்தி வெளியே திருப்புறாரு. சரியான பவுலிங், டாட் பால். ஸோ நெக்ஸ்ட் பால் ஒரு மிகப்பெரிய ஒரு வைடுங்க. சரியான ஸ்பீடில் போடுறாரு. குத்தின இடத்துல வந்து சர்க்குன்னு வருது. இந்த பால் பார்த்தீங்கன்னா வைடுங்க. ஸோ ரீபால் ஒரு டாப் எட்ஜ் மாரி பட்டுருக்கு. பேக்கில் போயிட்டு இருக்கு. 2 ரன்கள். ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா மணி நல்லா போட்டுருக்காருங்க. ஒரே ஒரு பெரிய ஷாட் மட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ கடைசி 2 பந்து ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கார். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, அங்கேயும் ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. அப்படியே பேக்கில் பவுண்ட்ரிங்க. ஸோ கடைசி ஒரு பந்து அடிச்சிருக்காருங்க. அகேன் எல்லாமே அடியாகவே இருக்குது. இடி மாரி உழுது. ஸோ இங்கே வந்து ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க. ஒரு ரன்னுங்க. சரியான ரன்னிங் ஓட்டிருக்காங்க. ஓவருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 16 ரன் அடிச்சிருக்காங்க. சரியான ஒரு பேட்டிங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் பாய்ஸ். ஸோ 2வது ஓவர் போகிறதுக்கு வந்து பத்து வந்திருக்காரு. ஸோ செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். லெக் சைடில் திரும்பி இருக்காருங்க. ஒரு நோ பாலுங்க. கிரீஸ் நோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ காரில் ஏதோ ஒரு இஷ்யூ. ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹிட்டு. டாப் எட்ஜிங்க. சிங்கிளுங்க. சரியா படல. சிங்கிள் மட்டும். ஃப்ரீட் பாலை நல்லா வந்து போட்டார். ஸோ செகண்ட் பால் வெரி குட் பவுலிங்க. பட் இருந்தாலும் வந்து பைஸில் வந்து ஒரு சிங்கிளுங்க. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. தேர்ட் பால் அகெயின் ஒரு காலில் பட்டு இருக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டிக்லேயே விழுந்துருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் பால் அகெயின் ஒரு பாடி அட்டாக் வந்தார். அவரே போட்டு ஓட்டிருக்காரு பவுலரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். ஸோ 5வது பால் 2 பால் இருக்குது. உள்ளே வந்திருக்காரு. அகெயின் பார்த்தீங்கன்னா பைஸில் ஒரு சிங்கிள்ங்க. ஸோ செகண்ட் ஓவர் லாஸ்ட் பாலுங்க. ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடியும். அவரையும் தாண்டி போயிட்டு இருக்க. கோட்டை தாண்டி வெளியேங்க. சரியான ஒரு வாட்டி 30 ரன் அடிச்சிருக்காங்க 2 ஓவருக்கு. வேற லெவல் பேட்டிங்க. ஸ்மார்ட் க்ரோஸ். ஸோ நியூ பவுலர் பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்திருக்காரு. ஸோ 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 29. ஃபர்ஸ்ட் பால் கேட்சுக்கான சான்ஸுங்க அங்கேயே ஏறிச்சு. ஸோ டாட் பால் ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அரவிந்த். ஸோ செகண்ட் பால்
குட் ஷாட்டுங்க. அது அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஏஜ் கேட்சான வாய்ப்பு நடுவில் விழுன்னு நினைக்கிறேன். எஸ், நடுவில் விழுந்திருக்கு. ஸோ எங்கேயோ தூக்கி அடிச்சிருக்காரு. ஓவரத்தில் ஒரு ரன்னு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ரன்னுங்க இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பால் ஒரு வைடுங்க, எக்ஸ்ட்ரா போட்டுருக்காரு. ஸோ வைட். ஸோ ரீபால். அக்கா சரியான ஒரு அடிங்க. அங்கே ஃபீல்டர் இருக்கார், நிஷாந்த் இருக்கார். ஸோ 1 பவுன்ஸில் பிடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள்ங்க. ஸோ நெக்ஸ்ட் பால் லெக் சைடில் அடிச்சிருக்காருங்க. அங்கே ஃபீல்டர் இருக்கார், 1 பவுன்ஸில் பிடிச்சிருக்காரு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 2 பால் இருக்குது தேர்ட் ஓவரில். ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு. இங்கே பைஸில் ஒரு சிங்கிளுங்க. கீப்பர் பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு இருக்காரு. அப்போ பாருங்கள் எவ்வளோ பேஸ் வரும்னு. சரியாக போட்டுருக்காரு அரவிந்த். ஸோ கடைசி ஒரு பந்து 3ஆவது ஓவரில் அடிச்சிருக்காரு. அங்கே ஓடி தான் எடுக்கணுமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா ஓடி தான் எடுக்கணும். ஸோ 2 ரன்கள் ஓவர். 3 ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. கீப்பர் பார்த்தீங்கன்னா கிரீஸில் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு, இங்கேயா அங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 38 ரன் அடிச்சிருக்காங்க. 38 32. ஸோ சரி 38. ஸோ 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஸோ 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஏக்கர் லைனில் வந்திருக்காருங்க. டாட் பாலுங்க. ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா முருகன். வைடுங்க இந்த பால். ஸோ பைஸில் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. பைஸில் ஒரு ரன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 ரன்னுங்க. ஸோ ரீபால். சூப்பர் ஒரு லைனுங்க. நல்லா கிரீஸ்லேயே போட்டாருங்க. சரியான பவுலிங் முருகன். ஸோ 3ஆவது பால் வாங்கி அடிச்சிருக்கிற ஆஃப் சைடில். அங்கே ஒரு குட் ஃபீல்டிங். சிங்கிள் மட்டும் தான் வாய்ப்பு. எஸ், ஒரு சிங்கிள். அடுத்த பந்து சரியான ஒரு பவுலிங்க. ஸோ பைஸில் ஒரு ரன்னு. வைடுங்க. அம்பேர் சிக்னல் வைடு கொடுத்துருக்காரு. ரீபால். ஸ்டிக் லைனில் வந்திருக்காரு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. ரன் அவுட்டுங்க, க்ளீன் ரன் அவுட்டு. ஸோ விக்கெட். ஸோ நியூ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ராம் வந்திருக்காரு. அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாஸ் பால் வாங்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு நிஷாந்த். ஒரு சிங்கிள்ங்க. லாஸ்ட் பால் 4th ஓவர். அரக்குழி பந்து தான், அடிக்க முடியல. அங்கே ஃபீல்டர் வந்துட்டு இருக்கார் நிஷாந்த். 2 ரன்னுக்கான சான்ஸ். ஐயோ, பேட்ஸ்மேன் மேலே பட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து 2 ரன். ஸோ 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 47 ரன் அடிச்சிருக்காங்க ஸ்மார்ட் பாய்ஸ். ஸோ லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு வெற்றி வந்திருக்காரு. ஒரு ஸ்பீட் பவுலர். ஸோ ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு லைனுங்க. டாட் பால் கரெக்டாக போட்டுருக்காரு வெற்றி. ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு. சைன் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு. கரெக்டான இடத்துல போட்டுருக்காரு. ஒரு டாட் பால். தேர்ட் பால் டாஸ் பாலுங்க. ஸோ அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, பவுண்ட்ரிங்க. அடுத்த பந்து
சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக 6க்கான வாய்ப்பு போயிடுச்சுங்க. 6ங்க. ராம் சொல்லிட்டு செல்லமா கூப்பிடுறாங்க அவரை. சரியான பேட்டிங்க. அடிச்சா வந்து 501 சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இன்னும் 2 பந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பால் அகேன் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு. இன்னொரு சான்ஸ் இல்லைங்க. பைஸில் ஒரு சிங்கிள். ஸோ கடைசி ஒரே ஒரு பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட. லாஸ்ட் பால் வந்து டாட் பாலோட முடிக்கிறாங்க அருண் பிரதர்ஸ். ஸோ 58 ரன் அடிச்சிருக்காங்க. 59 ரன் அடிச்சா அருண் பிரதர்ஸ் வெற்றிங்க. ஸோ செகண்ட் ஆஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. ஃபீல்டிங் எல்லாம் வந்துட்டாங்க. பேட்டிங்கும் அவங்க தயார் நிலையில் இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டாக போகும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சு. விறுவிறுப்பாக 2 டீமுமே ஒரு வெயிட்டான டீமு தான். ஃபுல்லாக வந்து ப்ராக்டிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸ்மால் க்ரோஸ்ன்னு தெரில, பாய்ஸ்ன்னு தெரில, வயலே வரல. ஸோ பேட்டிங் வந்து இறங்கிட்டாங்க. சந்தோஷ் இறங்கியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குமரன் வந்துட்டு இருக்காங்க அருண் பிரதர்ஸ் டீமில் இருந்து. ஸோ வெயில் வந்து கொளுத்திட்டு இருக்குது. கொஞ்சம் சன்லைட் வந்து போகுது. கொஞ்சம் சரியாக தெரிலனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேட்ஸ்மேன் விட்டாங்க சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து குமரன். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் போகிறதுக்கு வந்து சதீஷ் வந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பால் ஒரு டாஸ் பாலுங்க வாங்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வந்திருக்காரு. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாலே ஒரு ஃப்ரீட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியாக வந்து மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு சந்தோஷ். ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா குமரன் வந்திருக்காரு. ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன், என் நண்பன் தான். பார்த்தீங்கன்னா நல்லா அடிப்பான். ஃப்ரீட் பால் வாங்கி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸு. ஸோ கேட்ச் பிடிச்சாலும் அது கன்சிடர்ட் ஆகாது, ஒரு ஃப்ரீட்டு தான். ஸோ ஒரு சிங்கிளுங்க. ஸோ அடுத்த பந்து ஏக்கர் லைனில் வந்திருக்காருங்க. டாட் பாலுங்க. அடுத்த பால் வாங்கி அடிச்சிருக்காரு. எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஆறுங்க, அந்த மரம் தாண்டி போயிட்டு இருக்குங்க. மிகப்பெரிய ஒரு 6ங்க. அவருக்கு கீரை உடம்புக்கு இதெல்லாம் ஒரு அடியே இல்லைங்க. ஜிம்முக்கு போவார் போல், சரியாக உடம்பு ஏற்றி வச்சுட்டு இருக்காரு. ஸோ அடுத்த பால் அகேன் அடிச்சிருக்காரு. ஒரு டாஸ் பால் மட்டான்னு கேட்டுச்சுங்க. இதுவும் 6ங்க. பேக் டு பேக் 2 6 அடிச்சிருக்காருங்க சந்தோஷ். மிகப்பெரிய 6ங்க 2மே. ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பால் இருக்குது. 5வது பால் ஒரு டாப் வச்சுங்க. கேட்ச் கரெக்டாக பிடிச்சிருக்கு. என் மண்டை மேலே விழுன்னு நினச்சேன். வெக்ஸ் ஆகி போயிட்டு இருக்காரு சந்தோஷ். நல்ல ஒரு டேக்குனுங்க கீப்பர். ஃபஸ்ட்டு ஓவருடைய கடைசி பந்து ஷாட்டுங்க. அகேன் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலேயே போய் குத்திருக்கு. ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. வேறு லெவல் பேட்டிங்க. நேம் தெரில, நான் கேட்டு சொல்கிறேன். 21 ரன் அடிச்சிருக்காங்க ஒரே ஓவரில். அதில் வந்து 3 6 அடங்கும். சந்தோஷ் ப்ரோ வந்து 2 6 அடிச்சு போயிட்டார். இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா குமரன் இருக்கார். ஸோ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நாகராஜ் மீட் பண்ண ஃபஸ்ட்டு பால் 6 அடித்தார். ஸோ செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். இந்த பால் ஒய்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒய்ட் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் பால் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒய்டுங்க. திரும்பணும் ஒய்டுங்க. எக்ஸ்ட்ரா போட்டு இருக்காருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலுங்க டாப் வச்சு போட்டுருங்க. கேட்சுக்கான வாய்ப்பு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கேட்ச் மிஸ்ஸு. ஸோ 2 ரன்னுங்க. சரியாக கனெக்ட் ஆகலை. ஸோ அடுத்த பால்
வாங்கி அடிச்சிருக்காரு. அந்த மரத்தை தாண்டி போயிடுச்சுங்க. 6ங்க. மிகப்பெரிய ஒரு ஷாட்டுங்க. குமரன் நல்லா விளாட்டு இருக்காரு குமரன். ஸோ நெக்ஸ்ட் பால் அகெயின் அடிச்சிருக்காரு. மூணாருங்க. மரத்தை தாண்டி போயிட்டு இருக்குங்க. தொடர்ந்து 2 6 அடிச்சிருக்காரு குமரன். ஒரு நல்லா ஒட்டிருச்சு. அவரு கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அடுத்த பாலுங்க. இதையும் அடிச்சிருக்காரு. தரையாக போயிட்டு இருக்குங்க. ஃபீல்டர் இருக்காரு. ஸோ சிங்கிளுங்க. ஸோ ஆர்டிக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. கடைசி 2 பந்து இருக்குங்க இந்த ஓவரோடைய 2வது ஓவரில். இவரும் ஸ்ட்ரைட் தரையோடு தான் போயிருக்கு. பெரிய ஷாட் போல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குயிக்காக ஓட்டிருக்காங்க. 2 ரன்னுங்க இந்த பால். பார்த்தீங்கன்னா குட் ரன்னிங். ஸோ லாஸ்ட் பால் அகேன் தரையோடு போயிருக்காரு. ஃபீல்டர் இருக்காருங்க. ஸோ ஒரு சிங்கிளுங்க. ஓவர். ஸோ 41 ரன் அடிச்சிருக்காங்க அருண் பிரதர்ஸ். 2 ஓவருக்கு வந்து 41 ரன்னு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 18க்கு 18. ஸோ ஃபர்ஸ்ட் பால் வாங்கி அடிச்சிருக்காரு. ஷார்ட் பாலுங்க. 6ங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 12 தான் அடிக்கணும். 17க்கு 12. ஸோ 2வது பால் ஸ்டிக்குக்கு வந்தார். சரியாக கனெக்ட் ஆக லெக்கை போட்டு ஓடிட்டு இருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா குமரன் இல்லைங்க. 2 ரன்னுங்க. ஸோ போன பால் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் இல்லை, 2 ரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. நெக்ஸ்ட் பால் சூப்பர் பவுலிங்க. கரெக்டாக போடுறாரு. டாட் பால். அடுத்த பந்து ஷார்ட் பாலுங்க. வளைச்சி அடிக்கிருக்காரு. அந்த அளவுக்கு டைமிங் கிடைக்கல. ஸோ அவங்க ஒரு குட் ஃபீல்டிங். இங்கே ஒரு சிங்கிள்ங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா குமரன் வந்திருக்காரு. இந்த பால் ஒரு பெரிய சுத்து இருந்தாலும் பைஸில் ஒரு ரன்னுங்க. இந்த பால் ஸ்லோயராக போனார். பட் சரியாக கனெக்ட் ஆனாலும் இங்கே ஓடி எடுக்கணும். ஸோ ரன்னிங் கம்மிக்கிறேன். இங்கே வந்து 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓவருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 8 ரன் அடிக்கணுங்க. ஸோ 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஸோ அம்பேர் டிசிஷன் எதுவும் தரல. ஒய்டுங்க. ஸோ போன பால் பார்த்தீங்கன்னா ஒய்ட் +1 2 ரன்னுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 6 ரன் அடிக்கணும். அகேன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் லெக் சைடில் போய்ட்டு இருக்காங்க. ஃபீல்டர் இருக்காரு. குட் ஃபீல்டிங். ஒரு சிங்கிள்ங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா குமரன் வராரு. இந்த பால் லாங் வைடு. பைஸில் ஒரு சிங்கிள். 2 ரன்னுங்க. ஷார்ட்டு பவுலரே வந்து பிடிக்க பார்த்தாரு. ஸ்பீடாக போகிறதுனால பிடிக்க முடியல. ஒரு சிங்கிள். நல்ல ஒரு பந்துங்க. ஏக்கர் லைனில் வந்தார். டாட் பாலுங்க. ஷார்ட்டுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். 6ங்க. அந்த இது மேலே போய் பட்டுரு. காம்பவுண்ட் மேலே. மேட்ச் வின் பண்ணுறாங்க அருண் பிரதர்ஸ். ஸோ 3 பேர் மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு மேட்ச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் மீட் பண்ணலாம்.